கலா நோன்பு இருக்கும் போது சுண்ணத்தை நாம் பிடிக்கலாமா என்றால் பிடிக்கலாம். நினைச்சா கலா நோன்பு இருக்கும் போது சுண்ணத்தான ஏண்டா கலாவுக்கு காலம் இருக்கின்றது, மார்க்கமே அவகாசம் வழங்கியிருக்குது. இப்போ ஒருவர் கடன் கொடுக்க இருக்கிறாரு, சதகா கொடுக்கலாமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தனுக்கு கடன் இருக்குது, சதகா கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். சகோதரர்களே, சமயத்தில் இந்த சதகா கடன் அடைக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சிடும். நான் ஒரு முறை ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கேட்டேன். ஒருவர் அவருடைய கடன் தொகை ஒன்று சொல்கிறார். ஒரு தொகை கடன் கொடுக்க இருந்துச்சு, ஆனால் கையில் இருந்தது ரொம்ப சொற்பமான ஒரு தொகை தான். இதை கடன் கொடுக்கவும் முடியாது. என்ன செய்யறதுன்னு யோசிச்சு இருந்து போட்டு கடைசியாக முடிவு எடுத்தாரா இதையும் சதகா செஞ்சிடுவோம். இது அல்லாட பாதையில் என்ன அல்லாஹ் இதனுடைய பரக்காத்தாலே அது என்ன அவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் சென்றது அவ்வளவுதான். அல்லாஹு தாலா பரக்கத்துடைய வாயிலை திறந்து விட்டா எல்லா கடனையும் கொடுத்து முடிச்சேன்னு சொல்றாரு. அப்ப எனவே சதகா சமயத்தில் என்ன செய்யும், பரக்கத்துடைய வாயில்களை திறந்து விடும். அப்போ ஒரு மனிதர் கதா நோன்பு இருக்கிறது சுன்னத்தான பிடிக்கலாமா என்றால் பிடிக்கலாம். உதாரணமா அரஃபாவுடைய நோன்பு வருவதுன்னு வைங்க. இந்த அரஃபாவுடைய நோன்பு அரஃபா நாளில் தான் பிடிக்கணும், அதுக்கு அங்கே பிடிக்கல அது. அப்ப கதா இருக்குன்னு சொல்லி இவர் பிடிக்காமல் விட்டால் இவருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாம். இப்ப அதுல ஒரே ஒரு மசாலா இருக்குது, என்ன 6 நோன்பு, ஷவ்வாலுடைய 6 நோன்பு. இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை பத்தி நபி சொல்லும் போது ஒரு விளக்கம் சொன்னாங்க. யார் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நோற்று பிறகு 6 நோன்பு பிடிப்பாரோ, ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிப்பாரோ அவருக்கு மொத்த வருடத்தினுடைய நன்மை கிடைக்கும், மொத்த வருடத்தில் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும். எனவே உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை பாருங்க, நபி எப்படி சொல்றாங்க, யார் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை பிடித்து பிறகு ஷவ்வால்ல 6 பிடிப்பாரோ அப்படின்றாங்க. அப்ப யாரு ரமதான் கதா இருக்குதோ அவர் என்ன செய்யல, ரமதான் நோன்பை பிடிச்சு முடிக்கலன்னு அர்த்தம். அப்ப இவர் எப்படி ஷவ்வால் நோன்பு பிடிக்கிறது, இவர் எப்படி ஷவ்வால் நோன்பு பிடிக்கிறது? ஷவ்வால் நோன்பு பிடிக்கிற ஐடியா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யுங்க, ரமதானுடைய கலாவை ஃபர்ஸ்ட் பிடிச்சு முடிங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க 6 நோன்பை பிடிங்க. சோதரர்களை யாருக்காவது அதுக்கு வசதி இல்லைன்னு வைங்க. இப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரமதான்ல எனக்கு கலா ஆகுற நோம்ப நான் ஷாபான்ல தான் பிடிப்பேன்னு சொல்றாங்க. ஷாபான் அதுக்கு அடுத்து ரமதான். அப்ப என்ன அர்த்தம், ஆயிஷா நாயகி அப்ப 6 நோம்பு பிடிக்கலையே ஆயிக்கும். ஆயிஷா நாயகி என்ன செய்யல, சரி 6 நோம்பு பிடிக்கலன்றதுக்கான வேற நோம்பு பிடிக்கலன்னு அர்த்தமா? சரி 6 நோம்பு பிடிச்சா என்ன நன்மை கிடைக்கும்? 6 நோம்பு பிடிச்சா நன்மை என்ன, மொத்த வருடத்தினுடைய சரி ஒவ்வொரு மாதமும் 3 நோம்பு பிடிச்சா என்ன நன்மை? ஒவ்வொரு மாதமும் ஒருவர் 3 நோம்பு பிடிக்கிறாருன்னு வைங்க, என்ன நன்மை? ஒரு மாதத்துல 3 நோம்பு பிடிச்சா மொத்த மாசம் நன்மை, அப்படியே இல்லையா? அந்த ரீதியாகவும் வருஷ நன்மை கிடைக்குதா இல்லையா? அப்ப எனவே வேறு வழிகளிலும் அந்த நன்மையை அடைஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யலாம். ஆனால் ஷவ்வால் நோன்பு நோட்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ, ஷவ்வால் மாதத்தினுடைய நோன்பை நோட்பதின் மூலமாக மொத்த வருடத்தினுடைய நோன்பை நன்மை அடையோண்டு யார் ஆசைப்படுகிறாரோ அவர் என்ன செய்யட்டும், முதல்ல ரமதானுடைய நோன்பை பிடிச்சு முடிக்கட்டும். அது ரமதான விஷயத்துல நபி அப்படி சொல்லிக்கிறான். யார் ரமதான் மாதத்தை பிடித்து பிறகு ஷவ்வாலை பிடிப்பாரோ, இப்ப ரமதான்ல 5 நோன்பு பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னா இவர் எப்படி ஷவ்வால் நோன்பு பிடிக்கிறது? என்ன இவர் ரமதான் கம்ப்ளீட் ஆகல இவருக்கு, விளங்கிச்சா? அப்ப தனக்கு வசதி இல்லாட்டி அவர் நோன்பு பிறகு பிடிக்கலாம், விளங்கிச்சா? அப்ப வருட நோன்பு அடைச்சு கொள்றதுக்கு வேற வழிகள் என்ன செய்ய வேண்டியதான், அவர் முயற்சி செய்ய வேண்டியதான். ஆனா ஏனைய சுன்னத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் ரமதானுடைய கடமையான நோன்பு இருக்கும் போது நோட்கலாமா என்றால் தடை கிடையாது மார்க்கத்தில், நோட்கலாம். என்ற ரமதான் நோன்பை கலாச்சாரத்துக்கு காலம் இருக்குது.